என்ன பேசுறதுன்னே தெரியலையே, எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு தெரியல. ஹலோ, எனக்கு தெரிஞ்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்த டாபிக் தான் வந்து ஜேஎஸ் ப்ரோட்டோடைப் பொல்யூஷன். ப்ரோட்டோடைப் மேக்ஸிமம் எல்லாருக்கே இந்த ப்ரோட்டோடைப் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைபர் செக்யூரிட்டி சைடில் இருக்கிறவங்க. ஸோ ப்ரோட்டோடைப்னால் என்ன ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிட்டேருந்து அதோட கேரக்டர்ஸை இன்ஹெரிட் பண்ணிக்கும் ஈஸியாக. ஸோ அதுதான் ப்ரோட்டோடைப். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அட்டாக் இருக்குன்னா அதுதான் ப்ரோட்டோடைப் பொல்யூஷன். சிம்பிளாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிறதுனால ஜேஎஸ் ப்ரோட்டோடைப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போது சும்மா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கலாம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா 4 ஆப்ஜெக்ட். ஓகே, முதல்ல வந்து ஃப்ரெண்டு 1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு 1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஃப்ரெண்டு 2ங்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட், ஃப்ரெண்டு 3ங்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட். இப்போ 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெண்டு 1ஓட கேரக்டர்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்டு 1 டாட் ப்ரோட்டோ இதை கொடுத்தோன்னா என்ன வரும்னு பார்க்கலாம். அந்த ஃப்ரெண்டு 1க்குள்ளே ஆங்கரு, பிக்கு, பிளிங்க்கு, போல்டு, கேரட்டு இப்படிங்கிற கேரக்டர்ஸ், லைக் கேரக்டர்ஸ்னால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை, அதோட மெத்தட்ஸை நான் கேரக்டர்ஸ்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே இந்த ஃப்ரெண்டு 1க்குள்ளே இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு 2க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெண்டு 2 டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ இப்போ நான் கொடுக்குறேன்னா, ஸோ இவனுக்குள்ளேயும் இதே கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி ப்ரோட்டோடைப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் என்ன விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ ஒரு விஷயம், இப்போது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கேரக்டர்ஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும், கரெக்டாக? ஸோ அப்போது வந்துட்டு இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை பொல்யூட் பண்ணுறேன், அதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு வந்து கெட்டு போயிட்டான்னா அந்த கேங்குக்குள்ளே இருக்கிற மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்போ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் கெட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலன்னா அசிங்கமாக திட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது நான் எப்படி பொல்யூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரெண்டு 1 இருக்கான்ல, ஃப்ரெண்டு 1 டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ டாட், இப்போ இவனை எப்படி நம்ம வந்து பொல்யூட் பண்ணலாம், அதாவது பொல்யூட்னா இவனை எப்படி நம்ம வந்து ஒரு கேரக்டரை, ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை நம்ம ஆட் பண்ணுறது, இல்லாட்டி இவனுக்குன்னு புதுசாக, இப்போது எப்படி சொல்கிறது, எந்திரனில் வந்து ரெட் சிப் குத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இவனுக்கு நான் இப்போ ரெட் சிப் குத்த போகிறேன். இது என்ன ரெட் சிப் புதுசா? இது சிட்டிது இல்லையே. This is Bora's touch. சிட்டிக்கு நான் கொடுக்குற additional programming, destruction program. ஈவில் அப்படின்னு இப்போ ஃப்ரெண்டு 1க்கு இந்த மாதிரி ஈவிலுங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது அவனுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்காது. இப்போ நான் வந்து இவனுக்கு நான் கொடுக்க போகிறேன், ரெட் சிப் கொடுக்க போகிறேன், ஈக்குவல் டு பேட் அப்படின்னு நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ரெண்டு 1ஓட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு 1 டாட் ஈவில், ஃப்ரெண்டு 1 டாட் ஈவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்டு 1க்கு வந்து ஈவிலுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து பேடுன்னு வந்துருச்சு. ஃப்ரெண்டு 1 நான் வந்து ஃப்ரெண்டு 1ல் வந்துட்டு நான் ஈவில்னு சொல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் அஃபெக்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஆப்ஜெக்டில் நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறேன்னா அது இன்னொரு ஆப்ஜெக்ட்லேயும் போயிட்டு அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரெண்டு 1 நான் வந்து பேட் ஆக்குனதுனால ஃப்ரெண்டு 2ஓட கேரக்டர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்டு 2 டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ இதில் பார்த்தோம்னா இவனுக்குள்ளேயும் அந்த ஈவில் பேட் வந்து வந்துருச்சு. ஸோ இதோட கான்செப்ட் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு கேங்குக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு இப்படி ஏதாச்சும் ஈவிலாக மாறினாலோ இல்லாட்டி அவனுக்குள்ளே ஏதாச்சும் இப்படி ஆச்சுனாலோ உள்ளே இருக்கிற மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பொல்யூட் ஆச்சுன்னா உள்ள இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் பொல்யூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ப்ரோட்டோடைப் பொல்யூஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட்.
இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் நெக்ஸ்ட் அனதர் வீடியோ. வேறு ஏதாச்சும் கண்டென்ட் ஏதாச்சும் புதுசாக வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டென்ட் போடுறேன். ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். பார்ப்போம். பாய்.